ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் விருந்து தான் பார்க்க போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு எல்லாம் அலசி எடுத்தாச்சு. நான் வந்து குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக பிரிச்சிட்ருந்தேன். நம்ம வந்து பொரிக்கிறதுக்கான மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள், மீன் ஃப்ரை மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து மீன் மேலே, பொரிக்கக்கூடிய மீன் மேலே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை காய வச்சா தான் நம்ம பொரித்து எடுக்கிறப்ப மசால் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல், உதுராமல் இந்த மாதிரிக்கே வரும். நல்லா அந்த மசாலா இறங்கினா தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாடை மீனில் வந்து வராதுன்றதுனால கொஞ்சம் நம்ம முன்னாடியே அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி ஆகும். இதை மட்டும் ரெண்டு பீஸாக சூடாக பொரிக்க நம்மளுக்கு தயாராக இருக்கும். இன்னொரு சின்ன டிப் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லேசாக சுடுதண்ணியில் புளி ஊற வச்சோன்னா கொஞ்சம் டக்குன்னு நம்மளுக்கு இதாயிரும். எல்லோரும் மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு, வெந்தயம் இது சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்த பிறகு மசால் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அதை கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து மீன் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். மீனை ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக நம்ம வந்து ஹையில் வைக்கக்கூடாது, அடுப்பு சிம்பிளில் வச்சாச்சு. வச்ச பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு லேசாக மூடிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் இது பண்ண விட்டாலே மீன் வந்து நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சாச்சு. மீன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இங்கிட்ட சைடு பார்த்திங்கன்னா ஒரு தவாயில் வந்து நம்ம மீனும் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நான் தவாய் ஃப்ரை தான் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். நம்மளோட மீன் விருந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு இலையில் சாப்பாடு போட்டு மீன் பரிமாறியாச்சு.